ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபை இறைவார்த்தை பகிர்விலே புனித பிரான்சிஸ் சவேரியருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்தியாவினுடைய பாதுகாவலராக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நம் புனிதரை பற்றி நாம் பல கருத்துக்களை பலவிதமாக அறிந்திருப்போம். புனித இன்னாசியாருடைய தூண்டுதலால் இறைவார்த்தையை முழுமையாக அறிந்து தான் எதற்காக இந்த பூவுலகிற்கு அனுப்பப்பட்டோம் என்பதை உணர்ந்து ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? இந்த ஒரு இறைவார்த்தையை அவர் வாழ்வையை மாற்றியது. மிகப்பெரிய பணக்காரர், மெத்த படித்தவர், தத்துவ இலை கரைத்து குடித்தவர், நல்லதொரு பேராசிரியராக மாற வேண்டும், அதிலே ஒரு சிறந்த ஒரு பேராசிரியராக மாற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை வேறு விதமாக நகர்த்தி கொண்டிருந்த நம்முடைய புனிதருக்கு புனித இன்னாசியாருடைய வார்த்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனால் நம் புனிதர் தான் நினைத்ததை அடையும் வரை அதிலே அவர் நிலைத்து நிற்பார் என்பதை இயேசுனுடைய வார்த்தையை அறிந்த பிறகும் அதை நீட்டித்து காட்டினார். உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானேன், அதனால் வரும் பயன் என்ன என்ற வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை மாற்றினார். இந்த ஆன்மா சென்று விட்டால் இந்த உடலுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இந்த ஆன்மா ஆண்டவர் கொடுத்தது. அப்படியானால் இந்த ஆன்மாவை நாம் கரை சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தவராக அவர் இயேசு சபையிலே சேர்கிறார், தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலித்தார் என்பது இவருடைய வாழ்க்கை குறிப்பிட நமக்கு தெளிவாக தெரியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தான் உயிர் தெழுந்து விண்ணுலகம் செல்லுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை மார்க் நற்செய்தியோட இறுதியிலே நாம் பார்க்கலாம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாகவே மாற்றிக்கொண்டார் நம் புனித பிரான்சிஸ் சவேரியார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம், போங்கள், நீங்கள் இறைவார்த்தையை அறிவியுங்கள், ஆனால் உங்கள் கையிலோ பையோ மிதியடியோ கைத்தடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். பணியாளர்கள் உணவிற்கு உரிமையுடையவர்களே, நீங்கள் செல்லுகின்ற இடத்தில் உங்களுக்கு உணவை கொடுப்பார்கள். அதனால் நீங்கள் செல்லுங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இவர் தனதாக்கி கொண்டார். பிரியமானவர்களே, தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, எனது சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும் என்றால், என்னுடைய சீடராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர், தாய் தந்தையர், மனைவி, நிலபுலங்கள், சொத்தை அனைத்தையும் எனக்காக விட்டு வர வேண்டும். அப்படிப்பட்டவரை என்னுடைய சீடராக இருக்க முடியும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தையை தன்னதாக்கி கொண்டவர் நம்முடைய புனிதர். இவர் புனித லோயாலா இன்னாசியரால் இயேசு சபையில சேர்க்கப்பட்டாலும் இந்தியாவினுடைய ஆன்மீக பணிக்காக அந்த இயேசு சபையிலே இருந்து 2 பேர் அனுப்ப திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாம். அப்பொழுது ஆண்ட 3ஆம் யோவான் போர்த்துகல் அரசன் இந்தியாவிலே போர்த்துகலுடைய அதிகாரத்தில் உள்ள இடங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கான ஆட்கள் தேவை என்று சொன்ன பொழுது அனுப்பப்பட இருந்த 2 பேர் உடல்நலக் குறைவினால் செல்ல முடியாமல் போகவே அந்த வாய்ப்பு நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் சவேரியாருக்கு கிடைத்தது. இவர் அதை ஒரு கணமும் இழக்க தயாராக இல்லை. கேட்ட மறுடையை ஏற்றுக்கொண்டார். வெறும் 16 மணி நேரம், 36 மணி நேரம் மட்டுமே அவர் இதற்காக சிந்தித்திருப்பார். நமது புனிதர் இந்தியாவிற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர்கள் அவரிடம் வந்து கேட்டார்களாம், நாளை மாலை தானே நீ கப்பல் ஏறப் போகிறாய், அதற்குள் அம்மாவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு
ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வரலாமே என்று சொன்ன பொழுது, இந்தியாவிற்கு எப்பொழுது செல்லலாம், தனது இறைப்பணி எப்படி ஆற்றலாம் என்ற கனவோடு இருந்த நம் புனிதர், இந்தியாவுடைய பாதுகாவலர் தன்னுடைய நண்பர்களிடம் சொன்ன வார்த்தை, பரவாயில்லை, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் சொன்னாராம், இந்தியாவிற்கு சென்றால் எப்பொழுது வருவாய், ஒருவேளை வர முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வாய் என்று சொன்னதற்கு, விண்ணுலகத்திலே என் தாய் இருப்பார், அங்கே நான் அவரை பார்த்துக் கொள்வேன் என்ற அவருடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் தான் அவர் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது தனியா தாகம் கொண்டிருந்தார் என்பதை விளக்குகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்த நம் புனிதர் இயேசுவனுடைய சீடர் என்பதை மாற்று கருத்தே கிடையாது. எப்படி புனித பவுல் தன்னை நானும் இயேசுனுடைய சீடன் தான் என்று தன்னை அறிவித்துக் கொண்டு அவர் பணியிலே திறம்பட செய்தாரோ, அதுபோல இவரும் இயேசுனுடைய பணியிலே சற்று மனம் தளராமல் சிறப்பாக பணி செய்தார். ஏறத்தாழ 13 மாதங்களுக்கு பிறகு, கடல் பயணத்திற்கு பிறகு கோவா வந்து சேர்ந்த நம் புனிதர் அங்கே பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் இருப்பதை கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறார். ஆனால் வருத்தம் என்ன, அவர்களுக்கு கிறிஸ்துவத்திற்கான ஒரு அடிப்படை ஜெபமும் அவர்களுக்கு தெரியவில்லை, வாழ்வு முறையும் சரியில்லை. அதனால் உடனடியாக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார், ஜெபங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். திருச்சபையிலே, இந்தியாவிலே மறைக்கல்வியின் முன்னோடி என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு தன்னுடைய பணியை மிகவும் திறம்பட செய்தவர் நம்முடைய புனிதர். பிரியமானவரே, நம் புனிதர் நமக்கு எந்த அளவிற்கு இன்னும் ஒரு உதாரண புருஷனாக இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அப்படியே தாங்கி அப்படியே வெளிப்படுத்தியவர். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பது என்பது மடமை என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தன்னதாக்கி கொண்டு தான் இந்தியாவிற்காக எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை செவ்வனே செய்தார். கோவாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய இறைத்தூது பயணமானது மறைத்தூது பயணமானது தென்னிந்தியா கடற்கரையை ஓரமான எல்லா கிராமங்களையும் ஆக்கிரமித்தது. ஆண்டவர் இயேசுடைய நாமத்தை அறிக்கையிட வைத்தது. எத்தனையோ பேர் திருமுழுக்கு பெற்றார்கள், எத்தனையோ பேர் விசுவாச பிரமாணத்தை மீண்டும் மீண்டுமாக சொல்லி அவருடைய எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வந்த பொழுது, அவருடைய நண்பரான இன்னாசியாருக்கு அவர் எழுதிய கடிதத்திலே, நான் திருமுழுக்கு கொடுத்து 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 என்னுடைய ஒரு கை செயலிழந்ததை போல நான் உணர்கிறேன். விசுவாச பிரமாணத்தை நான் சொல்லி 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 என் நாவு வறண்டு போய்விட்டது என்று சொல்லி, அறுவடைக்கான ஆட்கள் இன்னும் தேவை என்று சொன்னது அவருடைய கடிதத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புனிதர் நமக்கு சொல்லுகின்ற பாடம் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் அல்ல, இருந்தும் இன்னும் நம்மோடு இருந்து அவர் தன்னை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கேதான் ஒரு செய்தியை திறம்பட அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய வார்த்தையை தன்னதாக்கி கொண்டு, இயேசுனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு சென்ற இடத்திலெல்லாம் இயேசுவை அறிவித்த அவருடைய உடலையே ஆண்டவர் இன்னும் இவ்வளவு அழகாக பேணி பாதுகாக்கிறார் என்றால், அந்த இறை வார்த்தையை நாமும் சுமந்து சென்றோம் என்றால் நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பார் என்பது திண்ணம். பிரியமானவர்களே, அந்தோனியார், புனித பதுவை அந்தோனியாருடைய நாவு இன்னும் அழியவில்லை என்கிறார்கள். அவர் இறை வார்த்தை அறிவித்தனுடைய ஆசீர்வாதம். மதலின் மரியா இயேசுவையின் கரங்களை தொட்டு தனது நெற்றியிலே தொட்டதனால் அவர் நெற்றி இன்னும் அழியவில்லை என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவை தொட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னதாக்கி கொண்டவர்கள் எல்லாம் அடையாளம் வைத்திருக்கிறார். அப்படியானால் 1950 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தையான 12ஆம் பயஸ் ஒரு மறையுண்மையை பிரகடனம் செய்தார். அந்த மறையுண்மையிலே அன்னை மரியா உயிரோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று 1550 ஆண்டிலே நமது புனிதரான இவருடைய உடல் அழியாமல் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அன்னை மரியா உயிரோடும் உடலோடும் விண்ணகம் சென்றார் என்பதை அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தை 1950 அறிவித்த பொழுது சற்று நாட்கள் கழித்துதான் அறிவித்தார். இருந்தாலும் அதை மக்கள் நம்பிக்கையிலே அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாவை ஆண்டவர் பூவுலகிலே விட்டு வைக்கவில்லை. தன்னுடைய தாயை
யோவானிடம் கையளித்தவர் அவர் உயிரோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது. இது சத்திய வேத பிரமாணம். இதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்றால், நம் புனிதரனுடைய உடல் இன்றளவும் கோவாவிலே இருப்பதுதான் இதற்கு சாட்சி. இறைவார்த்தை அறிவித்த நம் புனிதருடைய உடலை ஆண்டவர் இவ்வளவு பேணி பாதுகாக்கிறார் என்றால், அன்னை மரியா ஆண்டவரை சுமந்தவர். அப்படி என்றால் அவருடைய உடலை ஆண்டவர் விட்டு வைப்பாரா? அதனால்தான் உயிரோடும் உடலோடும் அன்னை எடுத்துக்கொண்டார். இந்த நாள் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியினுடைய நாள். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை இந்த இந்தியா கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புனிதரால் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் பேறு பெற்றவர்களே. அப்படிப்பட்ட இப்புனிதருடைய விழாவிலே நாம் ஒரு அங்கத்தினராக மாறுவோம். எப்படி இயேசுனுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தையை தன்னுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து தனக்கு சொன்னதை போல எடுத்துக்கொண்டு அப்படி அதை வாழ்ந்து காட்டினாரோ, அப்படிப்பட்ட அந்த புனிதரை போல வாழ நாம் முயற்சி செய்வோம். ஏனென்றால் புனித சவேரியா இன்றளவும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை நாடி வருவோர் யாரையும் வெறுங்கையரால் அனுப்புவது கிடையாது. நம்பினோர் வாழ்வு பெறுவர் என்று சொன்ன இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை தனதாக்கி கொண்டு இன்றளவும் தன்னுடைய உடலால் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த புனிதருடைய அன்பு நண்பராக, அன்பு சீடராக நாம் வாழ வளர ஆண்டவருடைய உதவியை நாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.